திரு பாலாஜி, பேரவையில் நீங்கள் தான் இருந்தீங்க இன்னைக்கு. இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயசீலன் சொல்கிறது மாதிரி நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவரில் வந்து அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து எழுப்புவது என்பது ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சிலது சமீபத்தில் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நடந்தது. உதாரணத்துக்கு சொன்னால் நேற்றைக்கு ஜாகிர் ஹுசேனுடைய அந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொடுத்துட்டோம். அதை கடந்து வேறு ஏதாவது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எழுப்பணும்னா சபை கூடுறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து என்னென்னா ஒரு நடைமுறை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எழுப்ப போகிறோன்னு ஒரு தகவல் சொல்லணுன்றது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வந்து வந்தவங்க இல்லை வந்து சட்டமன்றத்தை நிகழ்வுகளோடு பரிட்சைமானவர்களுக்கு தெரியும். இப்போ சபாநாயகர் என்ன சொன்னார்னா அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை குறித்து வந்து காலையிலேயே கூட வந்தாங்க, பார்த்தாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதனால் வந்து இதை வந்து இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம கூட வந்து முதலமைச்சர் இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணார்னா, இல்லை அவருக்கு வந்து என்ன தான் சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னாரு. ஒன்றும் தவறில்லை. இப்போ அவர் சொல்கிறாரு இந்த அரசின் மீது அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் கூட சொல்லலாம், இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு அவையினுடைய நடவடிக்கைகளில் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுகிறோம், இல்லை வந்து கவன ஈர்ப்பில் பேசுகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை வேணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து இதோட பர்பஸே என்னென்னா, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சபை நடந்துகிட்ருக்கு. சபை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் குறித்து விவரம் யார்கிட்ட இருக்கும்? அரசிடம் தான் முழுமையாக இருக்கும். அது கூட என்ன மாதிரியான ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும், அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை எழுப்பின உடனேயே சில நேரங்களில் வந்து பதில் இருக்காது அரசிடம். அது எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ அவங்க அடுத்த நாள் கூட பதில் சொல்லலாம், இல்லை வந்து அதுக்கு பிறகு கூட பதில் சொல்லலாம். இந்த சூழலில் அவர் வந்து எழுப்புறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவர் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லிட்டார், இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது, இது வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து எங்களுக்கு வந்து கவலை இருக்குதுன்னு சொன்னார். அது வரைக்கும் வந்து எந்த விதமான நிலையில்